ரம்ஜான் வந்தாலே நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காம பிரியாணி கேட்போம். ஆனால் பிரியாணியை விட ஒரு ஸ்டெப் மேலே உள்ள இஃப்தார் நோன்பு கஞ்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டெலிஷியஸ் ஹிஸ்ட்ரி. ரம்ஜான் மாதம் ஃபுல்லாகவே முஸ்லீம்கள் எல்லாரும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. இந்த ஃபாஸ்டிங் ஆனது சூரிய உதயத்தில் தொடங்கி சூரிய அஸ்தமனம் வரைக்கும் இருக்கும். இந்த நேரங்களில் எந்த உணவும் சாப்பிடாமலும் ஏன் தண்ணி கூட குடிக்காம கடவுளுக்காக நோன்பு எடுக்கிறாங்க. உணவோட மகத்துவத்தையும் உணவுப் பொருளை வீணாக்க கூடாதுங்கிற நல்ல பண்பையும் வெளிக்காட்ட தான் இந்த நோன்பு வைக்கிறதா சொல்லப்படுது. இப்படி இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கிறதால வயிற்று பகுதியில் ஏற்படுற சில பிரச்சனைகளை குறைக்க சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இஃப்தார் நேரத்தில் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றாங்க. இந்த இஃப்தாருங்கிறது நோன்பு திறக்கும் நேரம்னு சொல்லப்படுது. பொதுவாக பேரிச்சம்பழமும் தண்ணியும் தான் வெளிநாடுகளில் நோன்பு திறக்கும் உணவாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் நம்ம நாட்டில் அதோட விளைச்சல் அதிகமாக இல்லாததால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த நோன்பு கஞ்சி. தமிழ்நாட்டை சேர்ந்த முகமது அலி மியான்மரில் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வந்திருக்காரு. அங்குள்ள மக்களுக்கெல்லாம் நோன்பு திறக்கும் நேரத்தில் அரிசி கஞ்சி குடிக்கிறது தான் வழக்கம். நாள் முழுக்க நோன்பு எடுத்ததுக்கு அப்புறமா சாப்பிட்ற ஒரு பொருள் ஈஸியாக செரிக்கக்கூடியதாக இருக்கணுங்கிறதுக்காக அதில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் மாதிரியான பொருட்களை முகமது அலி சேர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. கஸ்டமர்ஸோட ஒப்பீனியனை வச்சு இன்னும் பல பொருட்களை சேர்த்து இதை மேன்மேலும் மெருகேற்றிருக்காரு. ஆனால் செகண்ட் வேர்ல்ட் வார் காரணமாக இந்தியாவில் தான் சொந்த ஊரான கடையநல்லூருக்கு வந்து இங்கே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. நாம் இப்போ சாப்பிட்ற நோன்பு கஞ்சியோட டெக்ஸ்சர் இந்த ஹோட்டல்ல இருந்து வந்தது தான். இங்கே இருந்து தான் எல்லா இடத்துக்கும் நோன்பு கஞ்சி பரவுச்சு. இப்படி ஒரு தமிழ் முஸ்லீமால தான் நாம் இன்னைக்கு சாப்பிட்ற நோன்பு கஞ்சி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் இது ஹோட்டலில் கிடைக்கிற விற்பனை பொருளாக இருந்தாலும் இந்த ரம்ஜான் மாதத்தை ஈகை மாதம்னு சொல்லுவாங்க. பொருளாதாரத்தில் வசதி படைச்சவங்க மூலமாக பள்ளிவாசல்களில் இந்த நோன்பு கஞ்சி தயாரிக்கப்பட்டு எல்லாருக்கும் இலவசமாக தரப்படுது. நோன்பு கஞ்சிங்கிறது ஒரு சமச்சீரான ஊட்டச்சத்து உள்ள ஒரு உணவு. இதில் உடம்புக்கு கார்போஹைட்ரேட் தரும் அரிசி, புரோட்டீன் தரும் பருப்பு மற்றும் இறைச்சி, செரிமானத்துக்காக சீரகம், அல்சர் பிரச்சனையை குறைக்கும் வெந்தயம்னு நோன்பு நேரத்தில் உடம்பு இழக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் இந்த ஒரு உணவே திரும்பவும் உடம்புக்குள்ள சேர்த்துருதுன்னே சொல்லலாம். இது இறைச்சி சேர்க்காம காய்கறிகள் மட்டுமே சேர்த்து கூட செய்யப்படுது. ஸோ வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்டீஸ் இதை இன்னும் ட்ரை பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு டெலிஷியஸான ஹிஸ்ட்ரியில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் அண்ட் ஹாப்பி ரம்ஜான்.